ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகளில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கணும், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையில் என்னென்ன மெயினாக நடந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் விஷால் அவர்களுடைய கேப்டன்சி ரோஸ்ட். ஸோ என்னையா கேப்டன் ஆகிறதுக்கு நீ ராஸ்கல் அப்படின்ற மாதிரி ரஞ்சித்துக்கு எப்படி ரோஸ்ட் வந்துச்சோ அதை விட பயங்கரமான ரோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் விஷாலுக்கு வந்து விழுந்திருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம், டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்துக்குமரன் அவர்களுக்கு ஏன் கேம் வந்து பவித்ரா விட்டு கொடுத்தீங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் கேட்கப்பட்டு அதற்கு முத்துக்குமரனுக்கு ஒரு தண்டனை வந்து வழங்கப்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே சேவ் பண்ணாமல் டபால்னு வந்து ஒருத்தனை எவிக்ட் பண்ணியிருக்காங்க. அது யார்? அதுக்கடுத்து அவங்களுக்காக ஒரு நபர் இந்த வட்டம் வந்திருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை பற்றியும் பேச போகிறோம். ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோட் அப்படிங்கிறது கொஞ்சம் டல்லு தாங்க. ஏன்னா இந்த சீசனில் தான் இது வரைக்குமே பெரிய ஒரு பல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜென்ரேட் ஆகாத ஒரு சீசனாக இது இருக்கிறது அப்படிங்கிறது எத்தனை பேர் நோட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரில. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்க மாட்டேங்குது. எல்லோரும் வந்து மொக்கையலான்ட்ருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் சரி இதை எப்படியாச்சும் முடிச்சு விட்ருவோம்பா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் விஷால் அவர்கள் அன்ஷிதாவுக்கு ஃபேவராக இருக்காரு அப்படிங்கிறத எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. சரியா, நம்ம ப்ரொமோலே பார்த்தோம். பவித்ரா சொல்கிறத, அப்புறம் சௌந்தர்யா சொல்கிறது, அதுக்கடுத்து நம்ம ஜாக்லின்லாம் போட்டு தாக்குறாங்க. இந்த சைடு அன்ஷி அப்படின்றாரு, ஜாக்லைன் அப்படின்னு கத்துறாரு, என்கிட்ட கத்துறாரு, அவங்ககிட்ட இது பண்ணுறாரு, அவங்ககிட்ட பதுங்குறாரு, எங்ககிட்ட பாயிறாரு அப்படின்னு சொல்லி விட்டாங்க. உடனே விஜய் சேதுபதி போட்டு பொழந்து விட்டார். என்ன நீங்கள் பார்ஷியாலிட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு புரிதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து அவர் அட்வைஸ் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி இனிமேல் 4 வாரம் தான் இருக்குது, உங்கள் கேமை நீங்கள் ஆடுங்க, யாருக்காக இன்னொருத்தவங்களுக்கு ஆடுறேன் அப்படின்ற பேர்லாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரே அடியாக வந்து அடிச்சிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு விஜய் விஷால் பதிலே இல்லையா, ஸ்டன் ஆகி போயிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்திருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ விஷால் இன்னும் உழைக்கணும் தலைவா, என்ன கப்பை மட்டும் எடுக்கணும் நினைவு மட்டும் பார்த்தாது. ஏன்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார்ல தர்ஷிகா போன அன்னைக்கு, இனிமேல் 4 வாரம் மாமா என்னோடய முழு எஃபர்ட்டை போட போகிறேன்னா இதுதான் அவன் முழு எஃபர்ட்டடா அப்படின்ற மாதிரி இருக்கு. முழு எஃபர்ட் போட்ட மூதேவி போட்டு செஞ்சு வச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான். சரி, அடுத்து முத்துக்குமரன் அவர்களுக்கு ரோஸ்ட். இந்த முத்துக்குமரன் என்ன சொல்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியவே இல்லை. அது இஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா வெளியே மக்கள் அவ்வளோ ஆதரவு கொடுக்குற நிலையில் அடித்து ஆடக்கூடிய ஒரு பிளேயராக முத்துக்குமரன் இருப்பார்னு பார்த்தா அனைத்து கூட ஆட மாட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. 2வது ப்ரோமோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ தீபக்காக இருக்கட்டும், எல்லாருமே போட்டு அடிக்கிறாங்க. அடித்து விட்டு அப்பயாச்சும் ஏதாவது வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்பயும் வரல. ஸோ இன்னமும் வந்து அவருடைய தவறை உணர்ந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. இதுக்காக ஆடினார், பவித்ராக்காக ஆடினார் அப்படின்ற அந்த உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கவே இல்லையா அந்த மனுஷன். உடனே பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு, மவனை நீ என்னை உடைக்கலையா, இரு நான் உன்னை உடைக்கிறேன்ட்டு கேப்டன்ஷிப் டாஸ்க் முத்துக்குமரன் இல்லாமல் நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். அவ்வளோதான். சரியா, இது ஒன்று நடந்திருக்கு. இன்னொரு நியூஸும் வருது. என்னன்னா கேப்டன்சி டாஸ்க்கே ரத்து பண்ணிட்டார் மொத்தமாகவே. அதாவது ஏற்கனவே சொன்னார்ல அந்த டிசிஷன்லேயே ஃபைனலாக பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது யார் கேப்டன் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்து நாமினேஷன் ஏதாவது வரும், அதை வச்சு நம்ம வந்து போடுவோம். சரி, இதுதான் அந்த ஸ்டேட்டஸ். அடுத்து சேவிங் ஆர்டரே பண்ணல. விளங்குச்சுடா டே, 77 நாய் போச்சு, இன்னும் யார் என்ன ஏதாவது சுவாரஸ்யமாக கொடுப்போம் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்தையும் உட்கார வச்சு கார்டு எடுத்துட்டார். எல்லாம் மரண பீதி ஆகிட்டாங்க. ஐயோ நம்மளா எவிக்ஷன் ஐயோ அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு ஃபீலிங். முடியல எல்லாராலையும். அப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் எடுத்து காட்டிட்டாரு. என்னப்பா ரஞ்சித் ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு அப்போ என்ன பண்ணல அப்படிங்கிற ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரை பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் பவித்ராவையும் ரயானையும் எடுத்திருக்காங்க டபுள் எவிக்ஷன் சொல்லி. அடுத்து ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது பிரியா ராமன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க ஷூட்டிங் இருக்குது, அடுத்த வாரம் வர முடியாது ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்குன்னு சொல்லிட்டாங்க போல். 3 நாள் ஷூட்டிங் இருக்குன்ட்டு. உடனே சரி அப்போ நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரஞ்சித்தை வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. அடுத்து ஓகேவா, இது எப்படி நடக்குது பாருங்கள் இந்த ஷோ, மாமா ஷோ கேவலமாக இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து அவரை அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அவரையும் வந்து அனுப்பிட்டாங்க இந்த வாரம். ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு இப்போ அவங்க வர சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வாரம் வந்து என்ன மச்சான் மச்சான் பவித்ராவையும் தூக்கியிருப்பாங்க 2 வீக்ஸ்னு சொல்லிட்டு. சரியா, இதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி இது அரசியல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வரல அப்படின்னோடனே சரி வாங்க ஸ்டேஜுக்காச்சும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பிரியா ராமனை எப்போ எவிக்ஷன் கண்டஸ்டன்ஸோடைய பசங்களோ இல்லை வந்து ஒய்ஃபோ வந்து உள்ளே வரும்போது வருவாங்க, தவிர எவிக்ட் ஆகும்போது காட்ட மாட்டாங்க அவ்வளோவா. பட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியா ராமன் வந்து ஸ்டேஜ்லேயே நின்று ரஞ்சித்தை வந்து இது பண்ணி பேசியிருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய இது இருக்குது பாருங்கள். அப்போ அவர் பிரியா ராமனுக்காக தான் ரஞ்சித்தை இவ்வளோ நாள் வச்சுருந்துருக்காங்க. கடைசி அவங்களே வரலன்னொடனே நீ அட்லீஸ்ட் ஸ்டேஜுக்காச்சும் வந்துட்டு போன்ற மாதிரி பேசியிருக்காங்க. பார்த்துக்கோங்க, கொடுமை இதுதாங்க ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள். உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்பு கொடுப்பேன்.